பீட்டர், எழுந்துட்டியா? பீட்டர், வந்துகிட்டு இருக்க, இருங்க. பீட்டர் பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சீக்கிரமா வந்துடு. ஐயா. தண்ணி குடிச்சிட்டு கிளம்பலாம். குட் மார்னிங் பீட்டர். ஏன் ஆட்ட பத்திரமா பாத்துக்க. குட் மார்னிங் பீட்டர். குட் மார்னிங். எப்பவுமே இப்படியே சுறுசுறுப்பா இருக்கணும். கண்டிப்பா. இதோ என்னோட செல்லக்குட்டி வந்துருச்சே. ஒரு வழியா பனிக்காலம் முடிஞ்சிருச்சு. என்ன இவ்வளவு சீக்கிரத்துல எந்திரிச்சிட்ட? ஆமா தாத்தா, இன்னைக்கு நான் சீக்கிரமா எழுந்துட்டேன். குட் மார்னிங் ஜோசப், சீக்கிரம் எழுந்துடு. ஹாய் டேசி, ஹாய் டஸ்கி, எழுந்துட்டீங்களா? வாங்க வாங்க, வெளியில வாங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு மலைக்கு போக போறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் சந்தோஷமா இருக்குல்ல? ஹேய், சீக்கிரம் போங்க. காலையில ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. பீட்டர் தானே? ஹேய், பீட்டர் அவனுடைய ஆட்டுக்குட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டா. ஹேய் பீட்டர். நான் விழுந்துட்டேன். மறுபடியும் விழுந்துட்டேன். சுத்துது சுத்துது, எல்லாமே சுத்துது. ரொம்ப விளையாடாத. மலை மேல எல்லாம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஸ்னோஃப்ளேக், நீ என்னை இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் அஜோரி, நீயும் வந்திருக்க. ஹேய், நீயும் வந்திருக்கியா? எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹேய் பீட்டர், உன்னோட ஸ்னோஃப்ளேக், அஜோரி, அப்புறம் மத்த எல்லா ஆட்டுக்குட்டியும் எனக்கு நல்ல ஞாபகம் வச்சிருக்கு. அப்படியா ஐடி? ஆமா, எல்லாரும் வாங்க கிளம்பலாம். நானும் வர, நில்லுங்க. பீட்டர், குட் மார்னிங் தாத்தா, சொல்லுங்க. ஏன் ஆட்டிய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ.
இந்தப்பா, நீங்க 2 பேரும் சாப்பிடுறதுக்கு மத்தியான சாப்பாடு இதையும் எடுத்துக்கிட்டு போ. சீக்கிரம் வா பீட்டர். அவ ரொம்ப விளையாடுத்தனமா இருப்பா, அதனால அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பார்த்து பத்திரமா சீக்கிரம் கூட்டிட்டு வந்துரு, புரிஞ்சுதாப்பா? சரி தாத்தா. ஹே பீட்டர், அங்க மேல வர அணில் குடிலாம் இருக்கு. அதுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுங்க ஏன் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. ஹே, என்கிட்ட வா. பிச்சின்னு நினைச்சு பேசுறா, பாவம். ஹே பிச்சி, உனக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் ஹைடி. என்ன பிச்சி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், கீழே வர மாட்டேங்கிற. வா பிச்சி. எங்க பிச்சி மாதிரி நிறைய பேர்டு இருக்கு. வா பிச்சி. இந்த பிச்சுக்கு திடீர்னு என்ன ஆகும்னே தெரியல. கூப்பிட்டா திடீர்னு வராமலே போயிடும். கூப்பிடுறல, சீக்கிரமா வா. எல்லாரும் எங்க போறீங்க? நானும் வரேன். எல்லாரும் என்னை விட்டுட்டு போறீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? சரி போ பிச்சி, எப்படி இருந்தாலும் நாளைக்கு நீ வீட்டுக்கு வந்ததானே ஆகணும். பீட்டர், நான் பிச்சியை பார்த்தேன், ஆனா அது பறந்து போயிடுச்சு. இவ்வளவு நேரமா எங்க போனேன்? நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்க்காம நான் பயந்து போயிட்டேன். பிச்சி பறந்து போச்சு, அது பின்னாடி நானும் போயிட்டேன். எந்த இடம்? அந்த இடம் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆமா, நான் கூட மறந்தே போயிட்டேன். ம், ஞாபகம் வந்துருச்சு. வா, முதல்ல நம்ம போகலாம். இங்க பாரு பீட்டர். அந்த கொடி நான் போன வருஷம் பார்த்த மாதிரியே இருக்கு. எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வந்த? ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹலோ ஹலோ. ஹலோ 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 ஹலோ. பீட்டர், எழுது பீட்டர், அங்க எழுத பாரு. ஏய் கழுகு, அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அது தனியா பறக்குது, ரொம்ப ஹைட்டா பறக்குது. ஆ, இங்க நிறைய பனித்துளிகள் இருக்கு.
சரி, பீட்டர் ரொம்ப நேரம் தூங்கிட்டான். அவனை போய் எழுப்பலாம். அவன் எங்க தானே படுத்திருந்த மாதிரி இருந்தது. எங்க போனா? ஒருவேளை கீழே விழுந்துட்டானோ? சேச்சே, கீழெல்லாம் இல்ல. நான் தான் வழி மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவன் என்னோட friend மார்க்குட்டி. இங்க அது என்ன பண்ணது? அடி, அவன் எங்க போனான்னு தெரியலையே. ஐடி, ஐடி, நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்கன்னு சொல்லு. உன்னை பார்க்காம ரொம்ப கவலையா இருந்தேன். ஐடி, பீட்டர், நீ காணாம போயிட்டியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். பீட்டர், நான் உனக்காக ஒண்ணு செஞ்சிருக்கேன். பாரு, இது நல்லா இருக்கா? லவரா? என்ன பீட்டர், நீ இதை போட்டுக்கோ. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். ஏன் பீட்டர்? நான் இதை உனக்காக தான் செஞ்சேன். ப்ளீஸ் இதை போட்டுக்கோ. ஏன்? எனக்கா? சரி போடு. நான் உனக்காக இது ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன். இது உனக்கு அழகா தான் இருக்கு. எனக்காகவா இந்த பூவெல்லாம் கொண்டு வந்த? ஆமா பீட்டர், உனக்காக தான் செஞ்சேன்னு சொன்னேன். சரி, இது எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு. நான் இதை பத்திரமா வச்சுக்கிறேன். ஏன் நில்லாடி, அதை எடுத்துக்கிட்டு எங்க போற? இவ என்ன பண்ண போறா? இது உனக்கு. நீங்க இருக்கியா? என்ன போடுதோ? இவ நீ எல்லாருக்கும் போடுறா. எல்லா ஆட்டுக்கும் இந்த மாலையை போடணும். உனக்கும் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இது உன்னோடதான் டெய்ஸி. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆடுங்கெல்லாம் ரொம்ப அழகா ஆடுது. மழை பெய்ய போகுது. ஏய், எதுக்கு கலகலக்கப்படுற? அங்க பாரு.
மழை நின்றுச்சு போல இருக்கு. ஆமா, நான் பாத்துட்டு வரேன். ஆமா பீட்டர், மழை நின்றுச்சு. இது யாரோட ஆடு? ஆமா, நான் இது வரைக்கும் இதை பார்த்ததே இல்லையே. அச்சோ, நீ வழி தவறி வந்துட்டியா? ஐமா 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 இது வழி தவறி இங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆடுங்க எல்லாம் பார்த்த உடனே அதுங்க கூட கூட்டமா சேர்ந்து நம்ம கூட வந்திருக்கு போல இருக்கு. இதோட ஓனர் எங்க இருப்பாருன்னு தெரியலையே. அவர் வந்த உடனே இதை அவர்கிட்ட ஒப்படைக்கணும். இதோட ஓனர் யாரா இருப்பாங்க? ஐமா என் ஆட்டு மேல இருந்து கையெடு. அவர் இந்த ஆடோட ஓனர்னு நினைக்கிறேன். வந்துட்டாரு. எத்தனை தடவை சொல்றாரு இந்த மாதிரிலாம் வெளியே வரக்கூடாதுன்னு. உன்னை அதை அடிக்காதீங்க. ஏன் அதை அடிக்கிறீங்க? ஆட்டோட ஓனர் தான் ஆட்டோ அடிப்பாங்க, தெரியும்ல? ஆமால. இந்த ஆளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் சும்மாவே இருந்திருக்க மாட்டேன். இதோட நல்லதுக்காக தான் இப்ப நான் இதை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி, என் ஆட்டை நீங்க ஏன் திருடிட்டு வந்தீங்க? ஆனா அது தெரியாம வந்துருச்சு. நீங்க ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணும் அதை திருடல, அது தானா தான் வந்தது. இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்னதான் சொல்ல வைங்க? அத பீட்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னு நீ சொல்றியா? நீயே ஒரு சின்ன பொண்ணு. ஆமா, நீ அந்த பெரியவரோட பொண்ணு தானே? நீங்க என்ன சொன்னீங்க? மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? அந்த பெரியவர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வயசான ஆளு. என் தாத்தாவை பத்தி தப்பா பேசாதீங்க. அது இருக்கட்டும், நீங்க எதுக்கு என் ஆட்டை திருடிட்டு வந்தீங்க? தயவு செஞ்சு எங்க திருடன் சொல்றதை எழுதுங்க. என்ன எதிர்த்து பேசுறியா? நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வயசுல பெரியவர் கூட பார்க்காம அசிங்கமா திட்டிடுவேன். சொன்னா கேளுங்க, இதோட நிறுத்துங்க. விட்டா ரொம்ப திட்டிடுவானோ? இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த குச்சியாலே அடி அடின்னு அடிச்சிடுவேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. இதோ பண்றேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் மேல கை வச்சிருப்ப? ஆமா, ரெண்டு பேரும் ஜாக்கி சான் தங்கச்சி. கிட்ட வாடா. என்ன அடிச்சல? வாடா, இப்ப வா. என்னடா ஆடுற? அவனை இப்ப கீழே விட போறியா இல்லையா? அப்பா, என்ன கடிக்கிறாடா இவாஜே? உனக்கு எவ்வளவு தவிர இருந்தா இப்படி எல்லாம் செய்வேன். என் ஜோசப் மட்டும் வரணும், உனக்கு என்ன பண்ற பாரு. ஜோசப்பா? அவர் யார்? உங்க கொள்ளு பாட்டனா? அது என்னோட நாய்க்குட்டி. அது முன்ன விட 2 மடங்கு பெருசானது. என் ஜோசப் கடிச்சா அதுக்கு மருந்தே கிடையாது. அதுதான் வந்துட்டு இருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. நாய் கடிச்சா கண்டிப்பா மறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட இருக்கு. நான் போய் ஊசி போட்டுப்பேனே. போய் தானே சொன்னேன். ஜோசப், நீ வந்துட்டியா? எங்க ஆளு வந்துட்டேன். இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஓடுறேன், எந்த பக்கம் ஓடுறேன்னு தெரியலையா? ஜோசப், நல்ல வேளை நீ வந்து எங்களை காப்பாத்திட்ட. ஐனா, ஒழுங்கா வீட்டுக்கு வரல, நாளைல இருந்து உனக்கு சோறு போட மாட்டேன். ஐனா, ஒழுங்கா வந்துரு. ஏய், நீ பயப்படாம வீட்டுக்கு போ. அவன் இனிமே உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டான். ஏய், பயந்துட்டு வர மாட்டேன்னு நினைக்காத. உனக்கு நாளைக்கு இருக்கு. ஒரு வழியா நல்லபடியா பசங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் ஜோசப். தாத்தா, நாங்க திரும்ப வந்துட்டோம். எங்களுக்காக தான் வெயிட் பண்றீங்களா? இன்னைக்கு ஜோசப் மட்டும் இல்லைன்னா நாங்க எப்படி வீட்டுக்கு வந்திருப்போம்னு தெரியாது. ஜோசப் தான் எங்களை இன்னைக்கு காப்பாத்துச்சு. அப்படியாமா? ஆமா, என்ன ஆச்சு? அது ஒரு பெரிய கதை. அதை சொல்லணும்னா டைமே பத்தாது. ஆமா, பின்னாடி நீங்க என்ன ஒளிச்சு வச்சிருக்கீங்க? தொப்பி. என்னது, தொப்பியா? இனிமே இது உனக்குதான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா.
Thank you so much. நான் போய் இத பீட்டர் கிட்ட காட்டிட்டு வரேன். பீட்டர், பார்த்து ஜாக்கிரதையா போடுமா. இங்க பாரு பீட்டர், தாத்தா எனக்கு உன்ன மாதிரி தொப்பி வாங்கி கொடுத்திருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு ஹைடி. ஹே, எல்லாரும் பாத்தீங்களா? என் தாத்தா எனக்கு புது தொப்பி வாங்கி கொடுத்திருக்காரு. அதுவும் டவுன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அழகா இருக்குல்ல? ஹைடியோட தாத்தா அவளுக்கு தொப்பி வாங்கி கொடுத்ததை நினைச்சு ஹைடி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு எல்லா ஆட்டுகளையும் சுத்தி சுத்தி வந்து அந்த ஆட்டுகளையும் சந்தோஷப்படுத்தினா. பீட்டரும் அவ கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணா. நாளைக்கு என்ன நடக்கும் கேக்குறீங்க? வேற ஒண்ணும் கிடையாது. ஸ்னோ ஃபிளேக்னு ஒரு ஆடு இருந்துச்சு தெரியுமா? அத நாளைக்கு சாகடிக்க போறாங்க. அதோட ஓனர் அத கசாப்பு கடையில கொண்டு போய் விட போறதா பீட்டர் கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து ஹைடிக்கு சுத்தமா தூக்கமே வரல. அந்த ஆட்டை கொன்னுடுவாங்கன்ற பயம் தான் அவளுக்கு அதிகமா இருந்துச்சு. தூக்கத்துல கூட அவ எப்ப பார்த்தாலும் ஸ்னோ ஃபிளேக்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. அந்த ஆட்டை காப்பாத்துறதுக்காக காடு மலைன்னு சுத்தி சுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டா. பீட்டரும் அந்த ஆட்டை எப்படியாவது காப்பாற்றணும்னு கஷ்டப்பட்டான். மிச்சத்தை நாளைக்கு பாரு.